ஒரு சிறிய கிராமத்தில் குத்தான் என்ற ஒரு கழுதை வாழ்ந்து கொண்டிருந்தது. அது நல்ல மனசுக்காரன்தான். ஆனால் எல்லாரும் தன்னை கிண்டல் செய்வது மட்டும் அதுக்கு பிடிக்காது. கழுதைன்னா பலம் இருக்காது, சத்தம் மட்டும் என்று சொல்லப்படுவது அதை கவலையாக்கியது. ஒரு நாள் குத்தான் காட்டு வழி சென்று கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் விட்டுச் சென்ற ஒரு சிங்க வேஷத்தைக் கண்டது. அழகான முடி, பெரிய முகக் கவசம். அதை பார்த்தவுடனே குத்தானுக்கு ஒரு யோசனை வந்தது. இதை போட்டா நானே சிங்கம் போல இருக்கிறேனே, எல்லாரும் என்னை பார்த்து பயந்து போவாங்க என்று மகிழ்ச்சியாக சிங்க வேஷம் போட்டுக்கொண்டது. அதுக்குப் பிறகு அது கிராமத்திற்கு வந்தது. பெரிய விலங்குகள் எல்லாம் அதை பார்த்ததும் நடுங்கி ஓடின. மாடுகள் ஓடின, ஆடுகள் தஞ்சம் தேடின, நாய்கள் கூட குறைக்காமல் மறைந்தன. வாவ், நான் இப்போ பெரிய சிங்கம் என்று குத்தான் பெருமையாக நடந்தது. ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் சிங்கம் மாதிரி கர்ஜிக்க தெரியல. ஒரு நாள் பெருமையுடன் நடந்து கொண்டிருந்த குத்தான் தன்னை கிள்ளிய கொசுவை பார்த்து பயந்து ஈயோன்னு கத்திவிட்டது. ஆனால் சிங்க சத்தம் வரவில்லை. அப்படியே கழுதை குரல் வந்து போச்சு. அந்த சத்தம் கேட்டவுடனே எல்லாருக்கும் தெரிந்தது, இது சிங்கமே இல்லை, கழுதைத்தான் வேஷம் போட்டிருக்குது என்று. அதுக்குப் பிறகு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே விட்டாங்க. குத்தான் வெட்கப்பட்டு வேஷத்தை கழற்றிவிட்டு ஓடி போனது. ஆனா அந்த நாளிலிருந்து அது ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டது. நாம யாரோ வேறொருவரைப் போல நடிக்க தேவையில்லை. நாம யார் என்ற பெருமைதான் முக்கியம். அதற்குப் பிறகு குத்தான் மகிழ்ச்சியாக தன்னைப் போலவே வாழ்ந்து எல்லோருக்கும் நல்ல நண்பனாக மாறியது.